அடுத்த முதல்வர் விஜயா இருந்தா தமிழகம் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாசமா போயிரும். ஏமா அப்படி பேசுற? பேரும் தமிழ்நாடு அப்படி எல்லாம் பேசாத. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. யாரு எல்லாமே விஜய் வச்சுக்கிறதுக்கு. ஓ அப்படியா? பனையூர் வாசல்லையா கிடக்க வேண்டியதுதான். ஆமா. அப்ப நீங்க அவர் சொன்ன திட்டத்தை கவனிக்கலையா? பராசக்தி திமுக தீய சக்தி சொல்லுங்க. யாரு? மிஸ்டர் ஸ்டாலின். ஆமா ஆமா, அப்படியே ஷூட்டிங்லயே இருப்பாரு. அது அப்படியே ஒரு வந்தவன வெறி கொண்டு அலையுதுங்க எல்லாம். அசிங்கமா நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கொடியும் அப்படிதான். சரியா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழரே காணாம போயிரும். யார் சொன்னது? அப்படி கருத்துக்கள்லாம் வெளியாகி யாரு கருத்துக்கள் சொன்னது? ஓ வங்கத்துக்கு போயிருவாங்க. அடுத்த முதல்வர் விஜயா இருந்தா தமிழகம் எந்த மாதிரி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாசமா போயிரும். ஏமா அப்படி பேசுற? பேரும் தமிழ்நாடு அப்படி எல்லாம் பேசாத. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. யாரு எல்லாமே விஜய் வச்சுக்கிறதுக்கு. ஓ அப்படியா? பனையூர் வாசல்லையா கிடக்க வேண்டியதுதான். ஆமா. வயசு பிள்ளை யாரும் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தெரியலையா? வயசு பிள்ளை தான் சொல்லுது. அவன் 2 பேரா வச்சிருக்கான். குப்பை கூட்டுறவன், குப்பை ஆள்றவன் 4 பேர் வச்சிருக்கான். இவன் 7 பேர் வச்சிருக்கான். எங்க விஜய் வச்சுக்கூட இவ்வளோண்டு முளைச்சு 3 எல்லாம் வரல. இவ்வளோண்டு அது பேசுது. போய் ஒரு போஸ்டருக்கு முத்தம் கொடுக்குற மாடு மேயத்தை திங்கிறதே நம்ம அசிங்கமா நினைக்கிறோம். போஸ்டர் போய் மாடு திங்க, மாடு மாதிரி அவ்வளோ உழுந்தா பாருங்க. வடிவேலு மாதிரி. வடிவேலு ஒரு படத்துல போய் குத்திருக்காரு தெரியுமா? கோவை செல்லாங்க முத்தம் கொடுக்குறாரு, சூளம் போய் குத்திரும் வாயில. அந்த மாதிரி பாயிரா செவுத்துல. இதெல்லாம் திருத்தணும். அது கலாச்சாரம். அவர் முதல்வர் ஆனா தமிழகம் நல்ல வளர்ச்சி அடையும், அனைவருக்கும் கல்வி இலவசமா கிடைக்கும், நிறைய திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காரு. நிறைய பிள்ளைகளை கொடுப்பாருல, நிறைய பொண்ணுல கட்டினாருன்னு வச்சுக்கோ. நிறைய பொண்ணுல கட்டினாருன்னா நிறைய பிள்ளைகளை கொடுப்பாருல. ஆமா பாவம், மக்கள் பாவம். மக்கள் ஜெயிக்க மாட்டாருன்னா. அட ஏமா அப்படி சொல்ற? அவருக்காக ஏங்கிட்டு எத்தனை பிள்ளைய வயசு பிள்ளையெல்லாம். இன்னும் ஒண்ணு இதுவரை இல்லாத ஒரு விஷயம். எலெக்ஷன் ஓட்டு போறதுக்கு நம்ம நிக்கிறோம் கியூல. சின்ன சின்ன பசங்க ஓம் சக்தி பராசக்தி திமுக தீய சக்தி அங்கே ஓட்டு பூத்துல கத்துதுங்க இவ்வளோண்டு. அப்ப அந்த குழந்தை இவ்வளவு இருக்க சின்ன பசங்க எப்படி ஓட்டு போட போவாங்க? கூட கூட்டு வர்றாங்கல்ல கைய பிடிச்சி. அம்மாவும் அப்பா ஓட்டு போட பிள்ளை ரோட்ல விட்டா வருவாங்க. விஜய் கூட்டத்துக்கு போட அனுப்புவாங்க. கூட தான் கூப்பிட்டு வருவாங்க. கூட்டுறமா தான் கத்துதுங்க. அந்த கிழவிங்க சொல்லுதுங்க, வயசானவங்க எல்லாம் சொல்றாங்க, ஐயோ என் பேரன் விஷிக்கு தான் ஓட்டு போடு, விஷிக்கு தான் ஓட்டு போடு, எல்லாம் உன்னை கொண்டே போடுன்னு சொல்லியிருக்கான். பயமா இருக்குடி, வேற கட்சிக்கு போட்டா கண்டுபிடிச்சிருவாங்களா? கேட்குது பக்கத்துல. பொம்பளை பிள்ளைங்க 15 வயசு பிள்ளைங்க இவர் உள்ள போய் ஓட்டு போட்டா விஜய்க்கு போடு, விஜய்க்கு போடு, விசில் அடிக்குதுங்க அங்கேயே. அது இந்த மாதிரிலாம் நடந்தது இல்லைம்மா. இப்போ நாங்களாம் எவ்வளோ காலமாக ஓட்டு போட்டிருக்கோம். இந்த மாதிரி அநாகரிகம் நடந்தாரு. இப்போ ரொம்ப தற்குறிகள்னா தன் மனம் போன போக்கில் எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் குறிக்கோளும் இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் தன் மனம் போன போக்கில் போயிட்டு இருக்கிற தற்குறிகள். தனக்கென்று ஒரு குறிக்கோளை வைத்துக்கொண்டு தனக்கென்று ஒரு பெயரை நிச்சயப்படுத்தி கொண்டு இதுதான் சரி, இந்த வழிதான் சரியான வழி, இந்த பாதையில் நடந்தா ஊட்டிக்கு போயிடலாம், கோவாவுக்கு போயிடலான்னு போடுற தன்னிச்சையா. அதுதான் தற்குறிங்கிறது. இந்த மாதிரி தற்குறியா இருக்காங்க. நாடு அவரெல்லாம் ஜெயிச்சிடாரு. விஜய் ஆணழகம்மா சரியா? எம்ஜிஆர் மாதிரி 100 பிரசாந்தோட ஆணழகன், அஜித்தோட ஆணழகன். ஆகையினால எல்லா பொண்டாட்டிகளும் எல்லா வயசு பிள்ளைகளும் அவனை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. சோ ஆகையினால நித்யானந்தா பேரை மாத்துங்க. நித்யானந்தா விஜய் அப்படி இல்லைங்க. அவர் விஜய் தேடலைங்க, அவரை தேடித்தானே போறாங்க. அதனால விஜய தப்பு சொல்லக்கூடாது. நித்யானந்தா அவர்தான் நாடே வாழ ஓடி போயிட்டாரு. பெண்கள் தானே அவரை நோக்கி ஓடுது. ஓ அப்படியா? ஆமா, அவர் நித்யானந்தா மனுஷன். சரி பரவாயில்ல. நவீன நித்யானந்தா விஜயா இருக்கட்டும். விஜய் நித்யானந்தா சுவாமின்னு சொல்லலாம். சுவாமிஜி அவருக்கு 40,000 50,000 எத்தனை கிட்டத்தட்ட எப்படியும் 50,000 பொண்ணு இருப்பாளுகளா அவரை விரும்புறவளுதா? எக்கச்சக்கமா இருக்கும் ரசிகை பூரா. அவங்க எல்லாரும் ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்ப விஜய் தானே முதல்வர். ஆமா, வரட்டும், நாடு நாரட்டும்.
வரட்டும். first நீங்க time. ஏன் அவருடைய திட்டங்களை எடுத்து கருத்தியல் ரீதியா என்ன விமர்சனம் திட்டம்? பண்ண மாட்டீங்க? என்ன திட்டம்? கேட்டா இந்த என்ன பெண்களை வச்சே திட்டம்? வந்து அவங்க காதுல போய் விசில் ஊதுங்க. திட்டமா? அப்ப நீங்க அவர் சொன்ன திட்டத்தை ஓம் சக்தி கவனிக்கலையா? பராசக்தி திமுக தீய சக்தி சொல்லுங்க. யாரு? மிஸ்டர் ஸ்டாலின். இதான் அப்ப திமுக தீய சக்தி இல்லையா? திமுக தீய சக்தி இல்லையா? ஒரு 70 ஆண்டு காலமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரு அரசியல் கட்சியை எப்படிமா சொல்ல முடியும்? ஒரு கட்சி சொல்லக்கூடாதுமா. நாயே பேயெல்லாம் திட்டுறீங்க. நாயே பேயெல்லாம் திட்டுறீங்க. கோவத்துல ஒரு மனிதன் மேல குறை இருந்தா குறைய மட்டும்தான் சொல்லணும். சின்னத்தை பத்தியோ கட்சியை பத்தியோ சொல்லக்கூடாது. அப்ப ஏன் தாவேக்காவுடைய சின்னத்தை பத்தியோ கட்சியை பத்தியோ நீங்க பேசுறீங்க? ஒண்ணும் பேசுறீங்க. அப்ப கருத்தியல் ரீதியா ஒரு கருத்தியல் ரீதியா ஒண்ணும் தப்பா சொல்லலையா? அப்ப ஒண்ணு இந்த பக்கம் போ, ஒண்ணு வந்து பெரியார தூக்கி வை, ஒண்ணு காமராஜரை வை. காமராஜர் பெண்கள் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்காதவர், இவர் பெண்கள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தவர். 2 பேரும் ஒத்து வராதப்பா, ரூட் அப்படி மாத்தி வைப்பான்னு தப்பா? வேற ஏன்னா அனைவருக்கும் அரசியல், மக்களுக்கான அரசியல்னா தமிழர்களா இருக்கட்டும், அட்வைஸ் தான் பண்ணாரு, கெட்டு போ சொல்லல, நாகரிகமா சொன்னாரு. தம்பி ஒண்ணு இந்த பக்கத்து போ. அப்ப நீங்க ஆட்சிக்கு வந்தா தமிழர்களுக்கு மட்டும் தான் ஆட்சி பண்ணுவீங்களா? எல்லாருக்கும் பண்ணுவோம். உண்மையா நேர்மையா சத்தியத்தின்படி தண்ணி இல்லாத ஆட்சி, போதை இல்லாத ஆட்சி, பாலியல் இல்லாத ஆட்சி. செத்துருவாங்க. தண்ணி இல்லாம மக்கள் செத்துருவாங்க. தண்ணி இந்த தண்ணி இல்லப்பா, பாட்டில் வைக்கிற தண்ணி, குடி தண்ணி வந்து இலவசமா தருவோம். குடி தண்ணி இலவசம், ரோடு வசம் அப்படி இருக்கும். எல்லா நாடுமே இப்படி இருந்து மேம்பட்டு வந்ததுதான் மற்ற நாடுகள். வெளிநாடுகள்லாம் நீங்க ஃபாரின்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கிராமமா தான் இருந்துச்சு. இப்ப வந்து நகரத்திலோட பெரிய நகரமா மாறி போச்சு. உலகமே வியந்து பார்க்குறாங்க. அந்த தலைவர் தான் காரணம். அந்த நாட்டை ஆள்றவர்கள். இப்போ ஒரு வீட்டிலே 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. அந்த பொம்பளை பிள்ளைங்க நல்லா வளர்றதுக்கும் அந்த குட்டிச்சவரா போறதுக்கும் தகப்பன் தானே காரணம். தகப்பன் சம்பாரிச்சு நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு நல்லா துணியை வாங்கி கொடுத்து நல்லா படிக்க வச்சு, அப்போ வந்தம்மா வாம்மா உட்காரம்மா சாப்பிடுமா தூங்குமான்னு சொன்னா இந்த பிள்ளைங்க நல்லா வளரும். தருதலையா ஒரு அப்புறம் தான் பிள்ளைங்க என்னப்பா பண்ணும்? தருதலையா போகும். முதல்வர் அப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்களே. அப்பா நல்லவர் தான். அவர் மேல என்ன இருக்கு? அவர் மேல ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அவர் வந்து இப்போ நாம் தமிழர் ஆட்சிக்கு வர வேண்டாம், சிறப்பா தானே இருக்கு டிஎம்கே ஆட்சி. நாங்கதான் ஊழல் இருக்கு ரஞ்சம், நீங்க என்ன ஊழல் இருக்கு ரஞ்சம் இருக்கு எல்லாமே வாங்கி நாட்டை குட்டிச்சவர ஆக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் முன்னாடி நல்லா அப்பான்னு சொன்னீங்க, நல்லாதான் ஆட்சி பண்ணிட்டு அப்பா நல்லவர் தான்ப்பா. அப்பான்னா பொதுவா மக்களுடைய அப்பா. நான் ஸ்டாலின் அப்பாவை சொல்ல, ஸ்டாலின் எனக்கு அண்ணன். அவர் எல்லாருக்கும் அப்பான்னு சொன்னாரு. அப்பாங்கிறது பிள்ளைங்களுக்கு அப்பா. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகள்னு சொன்னாரு. சொல்லட்டும் அதான் சொல்லுவாரு. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. அம்மா அப்பான்னு தானே சொன்னாரு. எல்லாம் என்னுடைய பொண்டாட்டின்னு சொல்லல. இல்ல அத சொல்லிட்டு இருக்கா. எவனாவது எழுத்து பேசிக்கானாமா? திமுக யாரும் போய் நாங்க வந்து ஸ்டாலினோட பொண்டாட்டி சொல்லல. இப்ப இவன் வந்து உண்மையிலேயே யோக்கியமான ஒரு தலைவனா இருந்தா என்ன சொல்லணும்? சொன்னாரு, அறிக்கை விட்டிருந்தாரு, இந்த மாதிரி வந்து யாரும் அறிக்கை விட்டாரு. ஆமா, அறிக்கை விட்டாரு அப்படின்னு விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. அறிக்கை அந்த பனையூர்ல அவர் விட்டுருப்பாரு. அடையாம மேடையில பேசுறீங்கள, பேச வேண்டியதானே. யாரும் இந்த மாதிரி பேசக்கூடாது, பேசுனா உங்களை கட்சியில இருந்து நீக்கிடுவேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அவர் மீட்டிங்கே போடல, இன்னும் வந்து தொண்டர்கிட்ட பேசவே இல்ல. ஏன் பேசல? எங்க பேசுறாரு? மேல இந்த காரவன்ல ஏறி வர்றாரு, மேல நின்றுட்டு 2 நிமிஷம் ஸ்டாலின் அங்கிள் அங்கே இருந்து பனையூர்ல இருந்து இங்க தூது விடுறாரு. இங்க இருந்து டெல்லிக்கு மோடியை கூப்பிடுறாரு, மோடி அங்கிள்னு கூப்பிடுறாரு. இந்த 2 சொல்லிட்டு 1-2 சீனை போட்டு இறங்கி ஓடிடுறாரு. அப்ப நீங்க 1 மாசமா நியூஸே பாக்கல. யாரு நீங்க? இதுதான் நடக்குது. அவருக்கு வந்து பேச தெரியல விஜய்க்கு. அவர் வந்து எப்படிமா அடுத்தவங்க டயலாக் எழுதி கொடுத்து படிச்சவர், அவர் நடிச்சவர். அவர் சொந்தமா வந்து மூளை வேலை செய்யாது. கொஞ்ச நாளைக்கு சீமான் கூட நடிக்கிறாரே இப்போ. அவர் சொந்தமா கதை வசனம் எழுதவர், டைரக்டர். அவர் இயற்கையிலே டைரக்டர். அவரு உண்மையிலேயே டைரக்டர். அவரு உண்மையிலே இந்த மாதிரி வந்து நாங்க கட்சிக்கு வந்துட்டா கட்சியை மட்டும் தான் வைப்போம், நடிக்கலாம் போக மாட்டோம்னு சொன்னாரு. பாட்டு எழுதி கொடுக்குறாரு, கதை வசனம் எழுதி கொடுக்குறாரு. இப்போ ஒரு பேச்சு, அப்போ ஒரு பேச்சு. அவர் நடிக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொன்னாரா? சொன்னாரு. நடிக்கிறவங்க நாட்டெல்லாம் வந்து ஆள முடியாது அப்படி இப்படி எல்லாம். நடிக்கிறவங்கன்னா நடிப்பே தொழிலா வச்சிருக்கவங்க. இவருதும் தொழில் தான், நடிப்பு தொழில் தானே. இதாவது பேசுறதுக்காக எதை வேணா பேசக்கூடாது நீங்க, சரியா? பேசுறதுக்காக இது ஒரு மாதிரி வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது, சரியா? விஜய் வந்து நடிச்சு பணம் பூரா சம்பாரிச்சு
ரசிகரை கொண்டாந்து ரசிகர் கூட்டத்தை வச்சு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. எங்க அண்ணன் வந்து நடிகர் இருந்தாலும் சின்ன சின்ன படத்துல நடிச்சிருக்காரு. அவர் வரும்போது கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. வாய்ப்பு கிடைக்காம கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் வாய்ப்பு கிடைக்காம இல்ல, அவர் இப்ப கூட வாய்ப்பு இருக்கு. இப்பவும் பாருங்க நிறைய பல்கலைக்கழகம் என்ன கட்சிக்காரங்க பேசுறாங்க, எங்க அண்ணன் தான் பேசுறாரு. விஜய் டிவில தந்தியில எங்க அண்ணன் தான், சீமான் தான் வந்து சிறப்பு விருந்தது எல்லா இடத்துக்கும், எல்லா சில எங்க அண்ணன் சிறப்பு விருந்தார். எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டிலயும் பேசுறது எங்க அண்ணன் தான். ஏதோ அறிவு சார்ந்து பேசுறாருன்னு மாணவர்கள் விரும்புறாங்க அண்ணனை பேசணும்னு சொல்லிட்டு. எங்க அண்ணன் எல்லாத்துக்குமா பேசுறாரு. உங்க ஆளுங்கள்லாம் பேச மாட்டாங்க. இவர்கள்லாம் வந்து ஷோபீஸ், அழகு மட்டும் காட்டுவாங்க. சும்மா 2 வாக்கிங் நடக்கிறது, சைக்கிள் ஓட்டுற மாதிரி சீன் போடுறது, அப்படியே கண்ணாடியை போட்டு பார்க்கறது, இதெல்லாம் வந்து அவங்க ஆக்டிங். இவர் வந்து ரியல். இவர் வந்து சீமான் வந்து ரியலாக இருக்கிறாரு. அதனால அவர் உண்மையான அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இந்த நடிப்பெல்லாம் வேணாம், நாடகம்லாம் வேணான்னு நினைக்கிறாரு. நாடகம் வேணாம், ட்ராமா வேணாம். உண்மையிலே வந்து இன்னைக்கு நாம் தமிழரில் வந்து நாங்கள் இருக்கிற அத்தனை பேர் வந்து யாருமே நடிக்கிறோம் நடிகையே கிடையாது, இருப்பாங்க கட்சியில் சேர்ந்துருப்பாங்க. ஆனால் அவர் ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தராக தான் சேர்ந்தாங்க. ஒருத்தரா 10, 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 5000 5000 50,000 ஆச்சு, 5 லட்சம் ஆச்சு, நீ 50 லட்சம் இருக்கு. இவ்வளோ ஓட்டு வந்து தானா சேர்ந்த கூட்டம் இது. அவர்கள் மாதிரி வலை போடலை. சரியா, ஒரு நடிகர் நடிச்சு நிறைய பணம் கோடி கிடைச்சி வலையை போடலை. ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட மகன், உதயநிதி ஸ்டாலினோட மகன், எடப்பாடி வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட எம்எல்ஏ இருந்தவர், எம்பியாக இருந்திருப்பாரு, எம்எல்ஏ இருந்தவர். அவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க கூடவே வாழ்ந்தவர். அப்படி எங்கள் அண்ணனுக்கு எந்த பின்குலமும் கிடையாது, நாம் தமிழருக்கு எந்த பின்குலம் கிடையாது. இப்போ விஜய்க்கு வந்து டயலாக் எழுதி கொடுக்க ஆள் இருக்கு. இன்னைக்கு இப்படி நடங்க, துண்டை தூக்கி இப்படி போடுங்க, இப்படி முகத்தை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி கொடுக்க ஆள் இருக்கு. எங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால தான் பாருங்களேன், அவர் பேசின அரிச்சா சொறிவார், தலையரிச்சா சொறிவார். ஏன்னா நேச்சுரலா இருக்காரு, அவர் நேச்சுரலா இருக்காரு. இப்போ உங்க ஆளை பாருங்க, அந்த தலையும் சொரியல அரிச்சா சொரியல, அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிக்கிறாரு. ஷூட்டிங் மூட்லயே இருக்காரு. அவர் ஷூட்டிங் பாட்ல இருக்க மாதிரியே இருப்பாரு. ஓ, எந்த பொண்ணோட டான்ஸ் ஆடுற? ஆமா ஆமா, அப்படியே ஷூட்டிங்லயே இருப்பாரு. அது அப்படியே ஒரு வந்தோடனே வெறி கொண்டு அலையுதுங்க. எல்லாம் அசிங்கமா இருக்கு, அவமானமா இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளைங்களாம் திருந்துங்க. நம்ம தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரத்தை கொஞ்சம் தயவு செய்து கடைபிடிங்க. நம்ம ஏன்னா நம்மளாம் தமிழர்கள், கண்ணகி வாழ்ந்த நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். மாதேவி வந்து கோவலனை விரும்பினான். கோவலனை தவிர யாரையும் கைத்து நிமிர்ந்து கூட பார்க்கல. அவர் கண்ணகியோட போயிட்டாருன்னா குழந்தைய கூட அம்மாட்டோட அந்த மாதிரி காட்டுக்கு போயிட்டாங்க. இது அந்த மாதிரி நாடு. இப்போ இது பாண்டிய மன்னன் வந்து கணவன் இறந்தோன்னா கூட உயிர் நீத்தாங்க அந்த அம்மா, பாண்டிய மன்னனோட ஒய்ஃபு. அப்படிதான் இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம நாடு பேர் போன நாடு, நலாயினி வாழ்ந்த நாடு. நம்ம நாடு வந்து உண்மையிலே வந்து தர்மத்தின் நாடு. அதனால வந்து கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் பெண்கள் வந்து, ஆனால் எழுதி தான் கொடுத்து பேசுறாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. யார் வந்து திமுக தான் எழுதி கொடுக்கலாம். அவர் பேரை கெடுக்கணும்ல. இப்ப நம்ம கோவப்படுறோம்ல, நான் 9 பேருக்கு வசதி வச்சிருவேன். இதெல்லாம் சொல்றதா திமுக தான் டயலாக் எழுதி கொடுக்குது. காசை கொடுத்து விஜய் கட்சியில அந்த பெண்களை விலைக்கு வாங்கிருச்சு, காசுக்காக பேசுறாங்கன்னு சொல்றாங்க. கேள்விதான்ப்பா, நான் பார்க்கல. கூட காசு தர நீ பேசுறியா? யாரு? எனக்கு என்ன காசு? இல்லாத காசா? இப்போ இன்னொரு விஷயம், நேத்து விஜய் வந்து ஷீரடிக்கு போயிருந்தாரு நேத்து. அப்போ தனி விமானத்துல 2 பெண்களும் வந்து போயிருந்தாங்க. அது வந்து விஜய் அவர்களுடைய நண்பனுடைய மகளும் மனைவியும். அத வந்து இந்த திமுக காரங்க த்ரிஷா தான் போச்சு அப்படின்னு சொல்லி விஜய வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே. ஏன் தனியா அவங்க அண்ணன் போக மாட்டாரா? அவங்க தலைவர் பொம்பளை கூட தான் போவாரா? நண்பன் கூட போனாரு. பெண்களை மட்டும் இந்த திமுக மீடியாக்கள் வந்து போக்கஸ் பண்ணி விஜய் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி ஒரு வீடியோ. நண்பன் பொண்டாட்டி அவதான் என் புருஷன் காட்டுல எனக்கு விஜய் தான் பிடிக்குறாள்ல, புருஷனை காட்டுல விஜய் தான் பிடிக்கும். நீங்க தவறா வந்து விஜயோட பொய்யெல்லாம் பேசாத அப்படின்ற மாதிரி சொன்னாலுங்களா இல்லையா? எனக்கு புருஷனை காட்டுல விஜய் தான் பிடிக்கும் சொன்னாலா இல்லையா? அப்புறம் என்ன? அதான் புருஷன் வந்து சும்மா தலையாட்டுறது. புருஷனுங்கிற பேருக்கு தான் புருஷன், மத்ததுக்கெல்லாம் அவன் தான். புரிஞ்சுக்கோ. அப்ப நீங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவா பேசுற பெண்களை இழிவுபடுத்துறீங்க. தமிழ்நாட்டுக்கு ஆதரவா பேசுற பெண்கள் எல்லாரும் அப்படி இல்ல.
எல்லா பெண்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. 1-2 கழுதைங்க தான் கேடு கட்ட வேற கழுதைங்க தான். கெடுத்துட்டு போகுதுங்கம்மா அந்த எல்லா பையன் பேர. பெண்களும் அதுக்காக ஒட்டுமொத்தமா இன்னைக்கு 40,000 பெண்கள் இருக்காங்கன்னா ரசிகைகள் இருப்பாங்க. அதுக்காக ரசிகை இருக்கவள அந்த மாதிரி எல்லாம் பேச அப்ப முடியுமா? சரி, இந்த மாதிரி தப்பு பண்றவங்கள கட்சியோட இருமா. தூக்க சொல்லு. இப்ப நீ தான் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்க, உன்னை பத்தி அந்த மாதிரி தப்பா சொல்ல முடியுமா? சொல்ல நான் முடியுமாமா? விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லவே இல்லை. ஓட்டு போட்டு நீ சொல்லணும்னு என்ன இருக்கு? உன் வயசு தான் எங்களுக்கு தான் தெரியுமே. அப்ப விஜய்க்கு பெண்களுடைய ஆதரவு இருக்கு, அவரு ஜெயிப்பாருன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? பெண்கள் எல்லா பெண்களும் இல்ல, இந்த மாதிரி 18 வயசு 20 வயசு 25 வயசுக்கு ஐயா அதுல 14 உட்பட்ட வயசு பொண்ணுங்களாம் கத்தி கிடக்கு. 14 14 வயசு 15 வயசு நேத்து கொடியை பிடிச்சி மிதிச்ச பயில 4 பேரும் நாம் தமிழர் கட்சி கொடியை மிதிச்சிருக்கானுங்க. பரதேசி நாயிங்க செருப்பை கழட்டி அடிக்கணும் அவனுங்கள. அது என்ன மாதிரி கொடி? ராஜராஜ சோழன் சேர சோழ பாண்டியன் வந்து அந்த புலியோட இருக்கக்கூடிய ஏந்தினவங்க. உலகம் பூரா கங்கை கொண்ட சோழன் வந்து உலகம் பூரா சுத்தின கொடியது இது. இலங்கை விடுதலை புலி பிரபாகரன் அவர்கள் வந்து ஏந்தின கொடியது. 2 லட்சம் பேர் உயிரை நீத்த உடனே அந்த வருத்தத்துல அந்த ரத்தத்தின் நினைவா சிவப்பு கொடியை உருவாக்குன. ஓ, அதனாலதான் அண்ணன் இன்னும் ஆமா. வீட்டை விட்டு வெளியில வரலையா? ஆமா, அந்த கொடியை போட்டு மிதிக்கிறானுங்க. யாரு? அந்த துயரத்துல விஜய் தாமா தற்கொலை. படுத்திருக்காரு பாவம். எந்த இதுல இந்த கொடியை மிதிச்சதுலையா? கொடியை மிச்சதுல இல்ல, ஒரு கொடியை மிதிச்சதுக்கே நீங்க அடுத்த நாள் வந்து அவங்கள கைது செய்ய வச்சு மன்னிப்பு கேட்க வச்ச நீங்க, உங்களுடைய வேட்பாளர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்குனாங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை திமுக எடுத்தீங்க? அடுத்த நிமிஷம் கொடி வச்சு அதெல்லாம் action கேஸ் எல்லாம் பண்ணீங்க. போட்டிருக்கோம் போ கேஸ். சும்மா நாங்க என்ன அப்படியே விரல் சுப்பிட்டு போறோம் நினைச்சீங்களா? என்னென்ன இது வரைக்கும் அவங்க மன்னிப்பு கேட்டோ இல்லன்னா அவங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? உள்ள வச்சா போட மாட்டோம் நாங்க. அவன் ஏன் எதுக்கு மன்னிப்பு? அவனோட மன்னிப்பு தேவையில்லை. அடிச்ச அந்த புள்ள நிறைய மாசம் கர்ப்பிணி அடிச்சான்ல, அவன் வந்து உள்ள வைக்கிறது ஒரே அவன் தண்டனை வாங்கி தரதான் மன்னிப்பு. அவன் மன்னிப்பானா? அந்த தண்டனையே கொடிக்கே தண்டனை உடனே வாங்கி கொடி கொடுத்தீங்க. கொடிங்கிறது வந்து இருமா சின்ன பிள்ளைங்கம்மா. அது அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. அதனால ஈஸியா நம்ம புடிச்சிட்டீங்க திமுகவுடைய தொண்டர்களை உங்களால. அவன் தான் வீடியோ எடுத்து போடுறானே. கொடியை மிச்சு போனா தற்கொலை தானே அது. நாளைக்கு வந்து தேசிய கொடி தூக்கி போடுவான், நம்ம கொடியை தூக்கி போடுவான், இந்திய கொடியை தூக்கி போடுவான், காலில் வச்சு மிதிப்பான். விட்டுருவீங்களா நீங்க? இந்திய கொடி தூக்கி போட்டு மிதிச்சா விடுவீங்களா நீங்க? கொடிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதுக்குன்னு ஒரு எதுக்கு சல்ட் அடிக்கிறோம்? வீர வணக்கம் வச்சு எதுக்கு நம்ம இது வீர வணக்கம் வச்சிருந்து எதுக்கு சொல்லுங்க? அதுதான் ஒரு துணிக்கே அவ்வளவு மரியாதைனா அப்ப அந்த பெண்ணுக்கு இல்லையா? என்ன பேசுறீங்க? துணின்னு பேசாதீங்கப்பா. துணின்னு சொல்லாத. என்ன பேசுற நீ? துணின்னு அது வந்து அவங்க கொடி அது வந்து கொடி. அப்ப அதுதான் உங்க விஜய் வந்து சுத்துறாரு. அது இல்ல கொடி, அது வந்து ஜாலிக்கு இது சுத்துறது அது வேற. இது வந்து ரத்தத்தால உருவான கொடி. அது அந்த சிவப்பு கலர் வந்து ரத்தம், சரியா? அந்த ரத்தத்துல உருவானதுதான் கொடி. அந்த கொடி அது வந்து ரொம்ப பரம்பரை நம்ம கிட்ட இருக்கு அந்த கொடி. ராஜராஜ சோழன் கொடியில பார்த்தீங்கன்னா புலி தான் இருக்கும், சரியா? அதே போல சேர சோழ பண்ண 3 பேருக்குள்ள வில்லு அம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். இலங்கையில வந்து அவர் விடுதலை புலி பிரபாகரன் வந்து நம்ம தலைவர் பிரபாகரன் வந்து இந்த கொடியை வந்து புலி கொடி வச்சிருந்தாரு. அது அண்ணன் வேற வடிவமைச்சு அது வந்து பாயிற மாதிரி வச்சிருப்பாரு. இது அண்ணன் வேற மாதிரி வச்சிருப்பாரு. இது கொடிங்கிறது வந்து நம்ம தாய்க்கு மேல ரொம்ப அந்த அந்த உயர்ந்த கொடிக்கு வணக்கம் சொல்லணும். இப்படிதான் செய்யணும், இப்படிதான் வணக்கம் சொல்லணும், இப்படி அண்ணாந்து பார்த்து சொல்லணும். ஏன்னா அது அவ்வளோ உயர்ந்தது, அதற்கு வரலாறு இருக்கு. கொடின்னு அவ்வளோ அசால்ட்டாக சொல்ல. துணிக்காய வைக்கிற கொடியே இது, அறுந்து போனால் கீழே தூக்கி போகிறதுக்கு. அந்த கொடியினுடைய அந்த அந்த பிள்ளைக்கு தெரியணும். இப்போ அந்த 4 பேர் மிதிச்சானுங்கள்ல, இப்போ மன்னிப்பு கேட்டானுங்கள்ல, இப்போ அவனுங்க வந்து அந்த கொடியை பற்றி படிப்பானுங்க. இப்போ ஆஹா இந்த கொடி இப்படியாப்பட்டதா? இந்த கொடின்னு இல்லை, அண்ணா திமுக கொடியும் அப்படிதான், திமுக கொடியும் அப்படிதான், பிஜேபி கொடியும் அப்படிதான், நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய கொடியும் அப்படிதான், சரியா? இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாம் தமிழரே காணாம போயிரும். யார் சொன்னது? அப்படி கருத்துக்கள்லாம் வெளியாகி யாரு கருத்துக்கள் சொன்னது? ஓ, வங்கத்துக்கு போயிருவாங்க. எந்த வங்கத்துக்கு? வங்க கடலுக்கா இல்ல வங்கத்துக்கா? இலங்கையா? இலங்கைக்கு தான். ஏன் எங்க நாட்டோட நாங்க ஏன் போறோம்? நாங்க என்ன வந்தேறி குடும்பமா? நாங்க இல்ல ஆந்திரால இருந்து வந்தோமா? தெலுங்கானா வந்து குடியேற வந்தோமா? நாங்க என்ன பிச்சை எடுத்து ரோடோட நிக்கிறோமா? தமிழர்கள் எங்கள் நாடு, இது எங்களோட உரிமை. நாங்க ஏன் போறோம் இலங்கைக்கு? இலங்கையில் உள்ள மக்களுக்கெல்லாம் இங்க விடுதலை வாங்கி தரணும். நிறைய கனவு இருக்குமா, அந்த கனவு நிறைவேறணும். சரி, இப்போ வந்து இவங்க நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தா நாங்க மதுவை ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி, மதுவை ஒழிச்சிட்டு தமிழகத்துல ஆட்சி பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இவங்க தலைவர் மது குடிக்கிறதுன்னு பாட்டு சொல்லு, சரியா? அதுக்கப்புறம் மது ஒழிப்போம். சீமான் அவர்கள் மது குடிக்கிறாரா? எனக்கு தெரியாது.
அப்ப நீங்க தானே நிப்பாட்ட சொல்றீங்க. அவங்க ஆள்கள் நிறைய பேர் எல்லாமே மதுக்கடைகளை பார்க்குறேன்ல நானு. அப்புறம் என்ன, நானே பார்க்குறேன், அந்த பக்கம் போயில வரையில பார்க்குறேன். ஏற்கனவே இருந்த அவங்க கட்சிக்காரவங்க, உங்க கட்சிக்காரவங்க தான் இருப்பாங்கல்ல, ஒன்னு ரெண்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒருத்தர் பிள்ளைய சுத்துவார் அவரு. அதெல்லாம் வந்து மதுங்கிறது மாதுங்கிறது இன்னைக்கு நேற்று இல்லைம்மா, உலகம் தோன்றிய காலத்திலேயே இருக்குமா. கல்லுண்ணாமைன்னு அந்த காலத்திலேயே பாடி இருக்காரு புலவர்கள் எல்லாம். அதே மாதிரி மாதுவும் இருக்கும், மங்கையும் இருக்கும், மதுவும் இருக்கும். இதை ஒழிக்க இயலவே இயலாது. இது உடன் பிறந்தது, பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் உடன் பிறந்தது. அதை ஒழிக்க இயலாது. வேற ஏதாவது கேள்வி சார்? இப்போ நீங்க சொல்லுங்க சார், யார் ஆட்சிக்கு வருவாங்க? ஏமா ஆட்சிக்கு வருவாங்கன்னாக்கா எங்களுடைய சேவை மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. அதனால மக்கள் மக்களுக்கு வாக்களிக்க, எங்க மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுக்காக நாங்க கழுத்துல மாலையா போட்டுக்கிட்டு நாங்க தான் வெற்றி பெறுவோம் நாங்க எழுதி மாட்டிக்கிட்டு நீங்க முடிவே பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி. அதுக்கு காரணம் கள்ள ஓட்டு தான். இங்க பாரு, கள்ள ஓட்டெல்லாம் போட இயலாது. சும்மா அந்த தற்குறியெல்லாம் பேசுறாங்கன்னா நீ பேசாத. ஒரு மணி நேரம் அந்த எல்லாம் அப்படியே ஆக்டோபஸ் மாதிரி அப்படியே பிடிச்சிட்டாங்க. ஏன்னா நான் பூத்துல உட்காந்துருந்தேன். சரியா, ஈவினிங் பிடிச்சிட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஏறினுச்சு ஓட்டு. ஒன்றும் சொல்ல முடியல. அதனால அப்படி எல்லாம் பண்ண இயலாது, புரியுதா? ஒரு பூத்துல அவ்வளோ நல்லவங்க நீங்க. ஆமா, அதுவே நாடாளுமன்ற தேர்தலுக்கு சொல்லலையே, இந்த இவிஎம் மிஷின் இருக்கிறதுனாலதான் கள்ள ஓட்டு ஒரு நடக்குதுன்னு தொகுதியில சொல்றீங்க. 500 ஓட்டு இருக்குன்னா 500 ஓட்டு தான் போல் ஆகணும். 500 ஓட்டு போல் ஆகாம 1000 ஓட்டு போல் ஆச்சுன்னா அப்ப பிரச்சனை வருமா வராதா? அதான் கள்ள ஓட்டு. 500 ஓட்டு போல் ஆனாக்கா 100க்கு 100% எந்த பூத்துலையும் ஆகலைங்கிறது இப்ப நமக்கு தெரியும். ஒவ்வொரு பூத்துலையும் இவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சீல் பண்ணி தான் வச்சிருக்கோம். அது எழுதிக்கிட்டாங்க இத்தனை 1000 ஓட்டு அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே குறிச்சிட்டு வந்துட்டோம் ஒரு பூத்தில். அப்போ ஓட்டு போலானதை நாளைக்கு எடுக்கும்போது அதில் 450 ஓட்டுக்கு பதில் 900 ஓட்டுன்னு வந்தாக்க நாங்கள் ஒத்துக்குவோமா? ஒத்துக்க மாட்டோம். அதை திராவிட மாடல் ஒத்துக்குவோம். அமைக்கிறீங்கல்ல, இல்ல சொல்லுவீங்களா? நீங்க சும்மா இருமா, சொல்லுவீங்களா? 450 ஓட்டு ஏன் 900 ஓட்டு வந்துச்சு தப்பா மறுவாக்களிப்பு சொல்லுவீங்களா? ஆமா, 450 கூட வந்திருக்காங்க. சொல்லாத அதெல்லாம் அந்த பூத்துல இருக்கவங்களை எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணி மறு வாக்குப்பதிவு நடத்தணும்னு சொல்லுவோம். அவங்க மேல எல்லாம் வழக்கு தொடுவோம். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அதனால இந்த தடவை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் அமைக்கும் அமைக்கும். அமைங்க அமைங்க அமைங்க. மக்கள்லாம் நாசமா போங்க. எல்லாத்தையும் ரோட்ல விட்டுட்டு போங்க. நீங்க மட்டும் ஊரா போய் உல்லாசமா இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. 72,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.